வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது ஐஸ்வர்யா ரவிசங்கர். பிரிட்டனில் கொரோனா வைரஸ் தொற்றின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் தேசிய அளவிலான பொது முடக்கம் அங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. அங்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளும் மூடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் பிரதமர் போரிஸ் ஜான்சன் கடினமான காலத்தை மக்கள் எதிர்கொள்ள தயாராக வேண்டும் என எச்சரித்தார். The weeks ahead will be the hardest yet. எதிர்வரும் வாரம் கடினமானதாக இருக்கும் என்றாலும் இந்த போராட்டத்தின் கடைசி பகுதிக்கு நாம் வந்துவிட்டோம் என நம்புகிறேன். நமது உடலுக்குள் செலுத்தப்படும் ஒவ்வொரு தடுப்பூசியிலும் கொரோனாவை நாம் வீழ்த்தி வருகிறோம். The odds against COVID. பிரிட்டனில் நிலவும் மோசமான சூழலுக்கு சான்றாக அங்கு வசிக்கும் ஒரு குடும்பம் வைரஸால் நிலை குலைந்து போனதை காண முடிந்தது. அனபெல்லும் அவரது தாய் மரியாவும் அவசர சிகிச்சை பிரிவில் ஒன்றாக அனுமதிக்கப்பட்டனர். ஆனால் 24 மணி நேரத்துக்குள்ளாகவே மரியாவின் உயிர் பிரிந்தது. இந்த வைரஸ் எனது குடும்பத்தை சுக்குநூறாக்கியது. ஒவ்வொருவரின் சூழலும் வெவ்வேறானது. ஒரு நிமிடம் எனது நிலையிலிருந்து சிந்தித்து பாருங்கள். அப்பொழுதுதான் என்னை போன்ற நிலை ஏற்பட்டால் என்ன செய்திருப்பீர்கள் என்பது புரியும். இதற்கிடையே கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த ஜெர்மனியில் இந்த மாதம் இறுதி வரை பொது முடக்கம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் மாதத்தில் கடுமையான கட்டுப்பாடுகள் அமலில் இருந்தபோதிலும் அது பெரிதாக பலனளிக்கவில்லை. முன்னதாக கடந்த வாரம் தினசரி உயிரிழப்புகளின் எண்ணிக்கை இதுவரை இல்லாத வகையில் 1000-ஐ எட்டியது. மேலும் பாதிப்பு எண்ணிக்கையும் அதிகரித்தது. தென்னாப்பிரிக்காவில் கண்டறியப்பட்ட கொரோனா வைரஸின் புதிய பிறழ்வு விஞ்ஞானிகளை அதிக கவலையடைய செய்துள்ளது. பிரிட்டனில் கண்டறியப்பட்ட மாறுபாட்டை போல் இதுவும் எளிதில் பரவக்கூடியதாக உள்ளது. அதேவேளையில் இந்த பிறழ்வு தடுப்பூசிகளுக்கு எதிரான செயல்பாடு கொண்டதாக இருக்கக்கூடும் என்ற அச்சங்களும் தோன்றியுள்ளன. இதுகுறித்த விரிவான செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தென்னாப்பிரிக்கா முழுவதும் கடுமையான மற்றும் புதிய பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. முழுமையான இரவு நேர ஊரடங்கு உத்தரவு மற்றும் மது விற்பனைக்கு ஒட்டுமொத்தமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள அதிகாரிகள் கொரோனா வைரஸின் புதிய மாறுபாட்டை கட்டுப்படுத்த போராடி வருகின்றனர். பிரிட்டனில் கண்டறியப்பட்ட வைரஸை போல இந்த புதிய மாறுபாடு மிகவும் வேகமாக பரவுகிறது. இதன் விளைவாக மருத்துவமனைகள் நோயாளிகளால் வேகமாக நிரம்பி வருகின்றன. மேலும் விலைமதிப்பற்ற ஆக்சிஜன் வாயு இருப்பு குறைவாகவே உள்ளது. நம்மிடம் இன்னும் உறுதியான பதில் இல்லை. ஆனால் பொதுவாக அதிகமாக பரவுவதற்காக உருப்பெறும் வைரஸ்கள் குறைவான தாக்கம் கொண்டவையாக இருக்கும். இந்த வைரஸும் அதுபோலவே இருக்கும் என்று நம்புகிறேன். ஆனால் கவலையளிக்கக்கூடிய இன்னொரு அம்சம் உள்ளது. பிரிட்டனில் வைரஸின் ஒரு குறிப்பிடத்தக்க பிறழ்வு கண்டறியப்பட்டது. தென்னாப்பிரிக்காவில் அவை 3ஆக உள்ளன. இதில் ஒரு பிறழ்வு தற்போதைய தடுப்பூசிகளுக்கு எதிராக அமைய வாய்ப்புள்ளது. கவலையளிப்பது என்னவென்றால் தென்னாப்பிரிக்காவில் அடையாளம் காணப்பட்ட வைரஸ் மாறுபாட்டுடன் குறைந்தது 3 பிறழ்வுகள் கண்டறியப்பட்டுள்ளன. அவை தடுப்பூசியால் உட்செலுத்தப்படும் ஆன்டிபாடிக்கு எதிரான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். இது கவலையளிக்கும் ஒரு தீவிரமான பிரச்சனையா? இந்த நேரத்தில் இது ஒரு கோட்பாடு சார்ந்த கவலை என்று நான் நினைக்கிறேன். அடுத்த சில வாரங்களில் ஒரு தெளிவான பதில் கிடைக்கும். நல்ல செய்தி என்னவென்றால் தென்னாப்பிரிக்க விஞ்ஞானிகள் இப்போது அந்த விடையை தெரிந்து கொள்ள கடுமையாக உழைத்து வருகின்றனர். மோசமான செய்தி என்னவென்றால் இங்குள்ள வைரஸ் தற்போதைய தடுப்பூசிகளுக்கு எதிராக ஒரு குறிப்பிட்ட அளவில் அதன் பலனை தடுப்பது போல அமையும் ஆபத்து உள்ளது. அந்த தடுப்பூசிகளை இதற்கு ஏற்றவாறு சரி செய்வது ஒப்பீட்டளவில் எளிதானது என்று வல்லுநர்கள் கூறுகிறார்கள். இதற்கிடையே வைரஸ் தொற்றின் 2வது அலை தென்னாப்பிரிக்கா முழுவதும் வேகமாக பரவி வருகிறது. அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். அமெரிக்காவின் ஜோர்ஜியா மாகாணத்தில் 2 இடங்களுக்கான மிக முக்கியமான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று வருகிறது. இதில் கிடைக்கும் முடிவுகளே அமெரிக்க நாடாளுமன்ற செனட் சபையை கட்டுப்படுத்துவது குடியரசுக் கட்சியா அல்லது ஜனநாயக கட்சியா என்பது தெரியவரும். ஒருவேளை ஜனநாயக கட்சி 2 இடங்களிலும் வென்றால் அது சமமான பலத்தை 2 கட்சிகளுக்கும் தரும். அப்போது இறுதி வாக்கை அமெரிக்க துணை அதிபராகவிருக்கும் கமலா ஹாரிஸ் செலுத்தினால் அதன் மூலம் ஜனநாயக கட்சி செனட் அவையை கட்டுப்படுத்தும் வாய்ப்பு அமையலாம். இத்தாலியில் கடுமையான பனிப்பொழிவில் சிக்கிய பெண் மற்றும் அவரது மகனை ஹெலிகாப்டரில் வந்த மீட்புக் குழுவினர் பத்திரமாக மீட்டனர். லாசியோ நகரத்துக்கு அருகே உள்ள கேம்போ ஸ்டஃபி பகுதியில் உள்ள தங்களின் வீட்டிலிருந்து வெளியேற முடியாமல் இவர்கள் சிக்கிக் கொண்டனர்.
அங்கு பல மீட்டர்கள் உயரத்துக்கு எழுந்துள்ள பனி சாலை போக்குவரத்தை துண்டித்துள்ளது. பிரான்சில் கொரோனா வைரஸ் தடுப்பு மருந்து வழங்கும் பணி அண்டை நாடுகளைப் போல இனி சீரான வேகத்தில் நடக்கும் என அந்நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். பிரான்சில் தடுப்பு மருந்து செலுத்தும் திட்டம் தொடங்கி சில நாட்கள் ஆகியும் அங்கு சில நூற்றுக்கணக்கானவர்களுக்கு மட்டுமே தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளதால் மக்களிடையே விமர்சனங்களை உண்டாக்கியுள்ளது. கொரோனா வைரஸ் தடுப்பு மருந்து வழங்கும் பணியில் இஸ்ரேல் முன்னிலையில் இருந்து வருகிறது. அங்கு 10 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு ஃபைசர் நிறுவன தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலில் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களை கடந்த ஓராண்டாக சந்தித்து வந்த பிபிசியின் மத்திய கிழக்கு பகுதி செய்தியாளரான டாம் பேட்மன் மீண்டும் இஸ்ரேல் சென்று அங்குள்ள சூழலை கண்டறிந்துள்ளார். இதுகுறித்த சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். நீங்கள் சூப்பர்மேன் போல உணர்ந்ததாக சொன்னீர்கள். இப்போது எப்படி தோன்றுகிறது? எனது சூப்பர் பவரை இழந்தது போல உணர்கிறேன். தனது இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பும் முயற்சியாக ஷூக்கி மீண்டும் ஓடத் தொடங்கியுள்ளார். கொரோனா வைரஸால் முதலில் பாதிக்கப்பட்டவர்களில் இவரும் ஒருவர். கோடை காலத்தில் பாதிக்கப்பட்டவர்களை கோவிட் வார்டுகளில் அனுமதிக்க நோயிலிருந்து மீண்டவர்கள் உதவினர். தன்னார்வலர் பணியை நான் விரும்புகிறேன். மருத்துவ சேவைகளுக்கும் நோயாளிகளுக்கும் அது மிகவும் உதவியது. ஆனால் தனது நோய் எதிர்ப்பாற்றல் பின்னடைவை சந்தித்து வருவதால் ஷூக்கி தற்போது கோவிட் வார்டுகளுக்கு செல்வதில்லை. வசந்த காலத்தில் மரபுகளை தீவிரமாக கடைபிடிக்கும் ஜெருசலேமின் சில பகுதிகளில் நோய் தொற்று பரவியது. மக்கள் சமூக இடைவெளி கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க தவறியதாக காவல்துறையினர் குற்றம் சாட்டினர். இப்போது இங்குள்ள நிலைமை குறித்து யோலேஷ் நம்மிடம் பேச முன்வந்தார். 2 அறைகள் மட்டுமே உள்ள இந்த வீட்டில் யோலேஷின் 18 குழந்தைகள் அடங்கிய குடும்பம் வாழ்ந்து வருகிறது. எல்லோருக்கும் உடல் நலமில்லை. தொடக்கத்திலிருந்தே நான் பாதிப்பை எதிர்கொண்டேன். ஆனால் லேசான அளவில்தான். எனது பெரிய குழந்தைகள் மோசமாக பாதிக்கப்பட்டனர். டெல் அவீவ் நகரம் வேறு உலகம் போல காட்சியளித்தது. இயல்பு வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை எதிர்கொண்ட ஒருவரை நாம் சந்தித்தோம். நோயாளிகளின் எண்ணிக்கையை கணக்கெடுத்த நேரத்தில் டேனியின் எண் 74. இன்ஸ்டாகிராம் செயலியில் தனிமையில் இருந்தவர்கள் பயன்படுத்திய #ஐசோலேஷன் மூலம் இவர் பிரபலமடைந்தார். நான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது பொது முடக்கம் அமலில் இல்லை. நான் வெளியே வந்தபோது புதிய உலகை கண்டேன். அந்த மோசமான சூழலில் நான் விரும்புபவரை காணவோ அவருடன் நேரம் செலவிடவோ முடியாமல் போனது. சூழலுக்கு தகுந்தாற்போல் என் மனதை மாற்றிக்கொள்ள சில மாதங்கள் ஆகின. சுகாதாரம் மற்றும் வணிக ரீதியில் உதவி வழங்கியுள்ளதாக இஸ்ரேல் அரசு கூறுகிறது. ஆனால் இங்கு பலரது வாழ்க்கை மாறியுள்ளது. தொழில் நிறுவனங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த இரவு நேர கேளிக்கை விடுதியில் நடனமாடுவது நிறுத்தப்பட்டு பல மாதங்கள் ஆகிய நிலையில் தற்போது இங்கு உணவுப் பொருட்கள் பேக்கிங் செய்யப்படுகின்றன. நிறைவாக டூனா மீனின் விலையில் கொரோனா தொற்று ஏற்படுத்திய தாக்கம் குறித்து பார்க்கலாம். ஜப்பானில் ஆண்டுதோறும் நடக்கும் டூனா மீன் ஏலத்தில் டூனா கிங் என்று அழைக்கப்படும் கியோஷி கிமுரா கலந்து கொள்ளவில்லை. கடந்த ஆண்டு $30 லட்சம் அதிகமாக சிறந்த டூனா மீனை ஏலம் எடுத்த இவர் இந்த ஆண்டு ஏலத்தில் கலந்து கொள்வது சரியாக இருக்காது என முடிவெடுத்துள்ளார். அதேவேளையில் இந்த ஏலத்தில் அதிக விலை கிடைத்த டூனா மீன் கிட்டத்தட்ட $2 லட்சம் மட்டுமே வென்றது. இத்துடன் இன்று நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே பிபிசி உலக செய்தியறையிலிருந்து நாளை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கிறோம். வணக்கம் நேயர்களே.